வணக்கம். மேல் மற்றும் ஃபீமேல் ஃபிட்டிங் பாகங்கள் தயாரிப்பது குறித்த இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை ஒட்டுமொத்த டைமென்ஷனுக்கு ஏற்ப பணியை ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும், அனைத்து டைமென்ஷன்ஸும் குறிக்கவும் மற்றும் பஞ்ச் செய்யவும், துளையை ட்ரில் செய்து ரீம் செய்யவும், பாகம் 1 மற்றும் பாகம் 2 ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும் மற்றும் அவற்றை பொருத்தவும். இந்த பயிற்சிக்கு தேவையான டூல்ஸ்கள்: ஸ்டீல் ரூல், பெஞ்ச் வைஸ், ஃபைல்ஸ் ஆஃப் வேரியஸ் கிரேட்ஸ், ட்ரை-ஸ்கொயர், marking media, Jenny caliper, anvil, ball peen hammer, dot punch, hacksaw blade with frame, vernier caliper, surface table, angle plate, vernier height gauge, divider, center punch, pillar drilling machine, chuck key, drill bits of various sizes, reamer, tap wrench, radius gauge, lubricating oil. ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி இரு பாகங்களின் ரா மெட்டீரியலின் அளவை சரிபார்க்கவும். பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி ரஃப் ஃபைல் செய்யவும். ட்ரை-ஸ்கொயரை பயன்படுத்தி இரு பாகங்களின் இணைவு நிலை மற்றும் செங்குத்தான நிலையை உறுதி செய்யவும். ஃபேஸ் ஏயில் குறியிடும் பொருளை பயன்படுத்தவும். வரைபடத்தின்படி இரு பாகங்களையும் 58 mm x 58 mm x 5 mm அளவுக்கு வெர்னியர் ஹைட் கேஜ் மற்றும் ஆங்கிள் பிளேட்டை பயன்படுத்தி குறியிடவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி இரு பாகங்களையும் விட்னஸ் குறியிடவும். கிடைக்கக்கூடிய மூலப்பொருள் தேவையான அளவை விட 3 mm பெரியதாக இருந்தால் அதிகப்படியான பொருளை ஹாக்ஸா கொண்டு வெட்டவும். பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி ரஃப் ஃபைல் செய்யவும் மற்றும் அந்தந்த அளவுகளுக்கு ஏற்ப வழவழப்பான ஃபைலை பயன்படுத்தி இரு பாகங்களையும் ஃபினிஷிங் செய்யவும். ட்ரை-ஸ்கொயரை பயன்படுத்தி இணைவு நிலை மற்றும் செங்குத்தான நிலையை உறுதி செய்யவும். வெர்னியர் கேலிப்பரை பயன்படுத்தி பரிமாணங்களை சரிபார்க்கவும். அசெம்பிளி செய்வதற்கான இரு பாகங்களையும் தயார் செய்வதற்கான செயல்முறையை பற்றி கற்றுக்கொள்வோம். பாகம் 1க்கான பணி தொடர்வரிசையை பற்றி கற்றுக்கொள்வோம். ஏ சர்ஃபஸில் குறிக்கும் பொருளை தடவவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி 13.5 mm, 17.5 mm, 29 mm, 40.5 mm மற்றும் 44.5 mm ஆகியவற்றில் முகப்பு B-இலிருந்து parallel லைன்ஸ்களை குறிக்கவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி 8 mm, 17.5 mm,
27 mm, 36.5 mm மற்றும் 46.5 mm ஆகியவற்றில் முகப்பு C-இலிருந்து parallel லைன்ஸ்களை குறிக்கவும். சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ஆர்க் மற்றும் துளை சென்டர்களை விட்னஸ் குறியிடவும். வரைபடத்தின்படி ஒரு டிவைடரை பயன்படுத்தி வளைந்த கோடுகளை குறிக்கவும். வரைபடத்தின்படி டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ப்ரொஃபைல் கோடுகளை விட்னஸ் குறியிடவும். ஒரு சக் கீயை பயன்படுத்தி ட்ரில்லிங் மெஷினின் ட்ரில் சக்கில் 3 mm விட்டம் கொண்ட ட்ரில் பிட்டை சரி செய்யவும். வரைபடத்தின்படி ட்ரில்லிங் மெஷினை பயன்படுத்தி 3 mm விட்டம் கொண்ட 6 ரிலீஃப் துளைகளை ட்ரில் செய்யவும். வரைபடத்தின்படி 13 mm ரீம் செய்யப்பட்ட துளைக்கு 3 mm விட்டம் கொண்ட பைலட் துளையை ட்ரில் செய்யவும். ட்ரில்லிங் மெஷினில் 6 mm, 8.5 mm மற்றும் 12.7 mm விட்டம் கொண்ட ட்ரில் பிட்டுகளை பயன்படுத்தி பைலட் ஹோலை படிகளில் பெரிதாக்கவும். 13 mm விட்டம் கொண்ட ஹேண்ட் ரீமரை டேப் ரெஞ்சுக்குள் பொருத்தவும். செய்பொருளை பெஞ்ச் வைஸில் பொருத்தவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி செய்பொருளில் ரீமரின் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும். ஹேண்ட் ரீமர் மற்றும் டேப் ரெஞ்சை பயன்படுத்தி துளையிடப்பட்ட துளையை ரீம் செய்யவும். ஒரு ட்ரில் பிட் மற்றும் ட்ரில்லிங் மெஷினை பயன்படுத்தி 9.5 mm ஸ்லாட்களில் செயின் ட்ரில் மூலம் துளையிடவும். விட்னஸ் குறியீடுகளின்படி அதிகப்படியான மெட்டீரியலை ஹேக்ஸா கொண்டு அகற்றவும். ஒரு சிறிய தட்டையான சிசில் மற்றும் ஸ்லெட்ஜ் ஹேமர் பயன்படுத்தி அதிகப்படியான மெட்டீரியலை அகற்ற செயின் ட்ரில் மூலம் துளையிடப்பட்ட துளைகளை சிப்ஸ் செய்யவும். வழவழப்பான ஃபைலை பயன்படுத்தி தேவையான ±0.02 mm துல்லிய தன்மையை பராமரித்து பனிப்பொருளின் ப்ரொஃபைலை ஃபைல் செய்யவும். வெர்னியர் கேலிப்பர் மூலம் அளவை உறுதி செய்யவும். வெர்னியர் கேலிப்பரை பயன்படுத்தி 9.5 mm ஸ்லாட்டுகளை சரிபார்க்கவும். ரேடியஸ் கேஜ் மூலம் ரேடியஸை சரிபார்க்கவும். ட்ரை ஸ்கொயர் மூலம் தட்டையான தன்மை மற்றும் சதுரத்தன்மையை சரிபார்க்கவும். ஒரு ஸ்மூத் ஃபைலை பயன்படுத்தி பனிப்பொருளின் எல்லா சர்ஃபேஸ்களையும் ஃபினிஷ் செய்து கார்னர்களை டீபர் செய்யவும். பாகம் 2க்கான பணி தொடர்வரிசையை பற்றி கற்றுக்கொள்வோம். A சர்ஃபேஸில் குறிக்கும் பொருளை தடவவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி 13.5 mm, 17.5 mm, 29 mm, 40.5 mm மற்றும் 44.5 mm ஆகியவற்றில் முகப்பு B-இலிருந்து
parallel லைன்ஸ்களை குறிக்கவும். முகப்பு C-இலிருந்து 9.5 mm, 17.5 mm, 27 mm, 36.5 mm மற்றும் 48 mm ஆகியவற்றில் வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி parallel லைன்ஸ்களை குறிக்கவும். அதேபோல் பகுதி 2க்கு முந்தைய நடைமுறையை மீண்டும் செய்யவும் மற்றும் அதிகப்படியான மெட்டீரியலை சாயிங் மற்றும் சிப்பிங் மூலம் அகற்றவும். ஒரு பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி ப்ரொஃபைலை ரஃப் ஃபைல் மற்றும் ஸ்மூத் ஃபைலை பயன்படுத்தி ஃபினிஷ் செய்யவும். பாகம் 2 டைமென்ஷன்ஸை வெர்னியர் கேலிப்பரை பயன்படுத்தி உருவெடுக்கவும். பணிப்பொருள் வரைபடத்தின்படி பாகம் 1 மற்றும் பாகம் 2 2 ப்ரொஃபைல்களையும் பொருத்தவும். ஒரு மெல்லிய மேற்பூச்சு எண்ணெயை பயன்படுத்தி மதிப்பீட்டிற்காக அதை பாதுகாக்கவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், ஒட்டுமொத்த டைமென்ஷனுக்கு ஏற்ப பணியை ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும், அனைத்து டைமென்ஷன்ஸையும் குறிக்கவும் மற்றும் பஞ்ச் செய்யவும், துளையை ட்ரில் செய்து ரீம் செய்யவும், பாகம் 1 மற்றும் பாகம் 2 ஃபைல் மற்றும் ஃபினிஷ் செய்து அதை பொருத்தவும். ஆகவே மேல் மற்றும் ஃபீமேல் ஃபிட்டிங் பாகங்களை உருவாக்குவது பற்றிய பயிற்சி நிறைவடைந்தது. நீங்கள் அனைத்து கருத்துகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.